माधव कुंज बिहारी जय राधा माधव कुंज बिहारी गोपीजन वल्लभ गिरिवरधारी गोपीजन वल्लभ गिरिवरधारी यशोदानंदन व्रज जनारंजन यशोदानंदन व्रज जनारंजन यामुनातीरावनचारी यामुनातीरावनचारी जय राधा माधव कुंज बिहारी। नाम संकीर्तनम की शुभोपाद की ओ प्रेमानंदी। मंगलाचरण। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकथा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरून् शिवतापदकमलं श्रीगुरून् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगणा रघुनाथं विगतं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणा ललिता श्रीविशाखान्वितांश्च हे कृष्ण करुणा सिन्धु दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमोऽस्तु ते। तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्रीकृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। त्वं करोति वाचालं मंगलं प्रातमः वन्दे शुभं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरं नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय कृष्णविजयस्वामी। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य शतारिणे। ஓகே, ஹரே கிருஷ்ணா. அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம கோபால் கிருஷ்ணா நம்மளோட ப்ரீச்சிங் சென்டர்
நம்ம வந்து கௌர லீலா அமிர்த கதா. இது வந்து நம்ம இதுக்கு முன்ன வந்து நம்ம கிருஷ்ண லீலா செஞ்சிருந்தோம். இது வாட்டி வந்து வாட்டி ஆரம்பிச்சிருக்கோம் பகவான் கருணையால. இன்னைக்கு வந்து 6வது நாள் கிளாஸ். இன்னைக்கு நம்ம சிறப்பு வகுப்பு கொடுக்கறதுக்கு இஸ் கிரேஸ் ஜெய் கோபிநாத் பிரபு வந்திருக்காங்க. அவங்க வந்து பெரம்பூர் இஸ்கான்ல இருந்து அங்கேருந்து வந்து நம்மளுக்கு சிரமம் பாராம வந்து கிளாஸ் வந்திருக்காங்க. பிரபு பஞ்சா கல்பதுர பச்சா கிருபா சிந்தி பே பச்சா பைதான பாவன பே வைஷ்ணவ ஆனந்த கோடி வைஷ்ணவ இந்த கி ஜெய். தேங்க்யூ சோ மச் ப்ரோ. உங்களுடைய கிளாஸ் வந்து நீங்க கொடுங்க, பிறகு கேள்வி இருந்தா பிறகு கேட்பாங்க பிரபு. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஸோ ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு இந்த கலியுகத்துல பகவானுடைய நாமத்தை இந்த உலக மக்களிடத்துல பரப்பி அவர்களிடத்துல இருக்கக்கூடிய அசுர தன்மைகளை அகற்றி அவர்களை பக்தர்கள் ஆக்குவதற்காக அவதரித்த ஒரு அவதாரம். ஸோ சைத்தன்ய மகாபிரபு அவருடைய இளம் வயதுல ஒரு என்ன சொல்லலாம், ஒரு சிறந்த பண்டிதராக விளங்கினார். அவர் கங்காதாஸ் அப்படிங்கிறவருடைய பள்ளிக்கூடத்திற்கு போய் அங்க ரொம்ப வேகமா சமஸ்கிருத இலக்கணத்தை வந்து கற்றுக்கொண்டார். அவர் அப்படி சமஸ்கிருத இலக்கணத்தை கற்றுக்கொண்ட அவர் அதுல பயங்கர நிபுணத்துவம் பெற்றார். ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னாக்கா, அவர் ரொம்ப இளம் வயதிலேயே அவரே வந்து ஒரு பள்ளிக்கூடம் வைத்து இந்த சமஸ்கிருத இலக்கணத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை அடைந்தார். சோ அப்படி அவர் வந்து தன்னுடைய சொந்த பள்ளிக்கூடத்தை, சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தை துவக்கினார். ஸோ இந்த நவதீபம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, சைத்தன்ய மகாபிரபுனுடைய காலத்துல இந்த மொத்த ஜம்பு தீபத்துக்குமே ஒரு என்ன சொல்றது, கல்விக்கு இடமாக அமைந்திருந்தது. அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய என்ன சொல்றது, அறிஞர்களாக, கற்றவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அவங்க ஒவ்வொருத்தரும் சாஸ்திரத்தை தன்னுடைய சொந்த முயற்சியில சொந்த விதத்திலேயே கூட வியாக்கியானம் கொடுக்கறது, இல்ல அதுக்குண்டான முடிவு என்ன அப்படிங்கிறத சொல்றது அப்படின்னு இருந்தாங்க. சோ இதனால நவதீபத்துக்கு வந்து ஒரு பெரிய பெருமை இருந்துச்சு. இதுதான் வந்து எஜுகேஷனல் ஹப், கல்விக்கான ஒரு மையமாக இருந்தது. இது உலகம் அறிந்த ஒரு விஷயமாக இருந்தது. சோ அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில சைத்தன்ய மகாபிரபு அந்த நவதீபத்துல அவர் என்ன சொல்றது, யாராலும் தோற்கடிக்க முடியாத ஒரு பண்டிதராக இருந்தார். சோ அதனாலதான் சைத்தன்ய மகாபிரபுக்கு இன்னொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிமாய் பண்டிட். அந்த பண்டிட் அப்படிங்கிற அந்த பெயர் புனை பெயராக அவருக்கு கொடுக்கப்பட்டது. எதனால? அவர் வந்து ஒரு பெரிய பண்டிதராக, யாராலையும் வெல்ல முடியாதவராக நவதீபத்துல இருந்தார். சோ நமக்கு பகவத்கீதையில சொல்லப்பட்டிருக்கிறது, வேதைச சர்வைர் அகம்யவ வேத்ய வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம். எல்லா வேதங்களிலிருந்தும் அறியப்பட வேண்டியவன் நானே, வேதவித், வேதங்களை முழுமையாக அறிந்தவன் நான் தான். பகவானை விட சிறப்பா வேற யாரும் வேதங்களை அறிந்திருக்க முடியாது. அப்படி முழுமையாக வேதங்களை அறிந்த காரணத்தினால அவரே தான் வந்து என்ன பண்ணார், இந்த வேதங்களுடைய முடிவான வேதாந்த சூத்திரத்தை இயற்றியவராக அல்லது ஏற்படுத்தியவராகவும் இருக்கின்றேன் அப்படின்னு சொல்றார். வேதவித் வேதாந்த கிருத் ஏவச்சாகம். சோ அப்படி இருக்கும் பொழுது அந்த முழுமுதற் கடவுளாகிய பகவானை ஆனா இப்ப ஒரு பக்த ரூபத்துல அவர் இருக்கிறார். இன்னும் அவர் தன்னுடைய ஒரு பக்தன் அப்படிங்கிற அந்த வைபவத்தை வெளிப்படுத்தல. அவர் இப்போதைக்கு
தன்னை வந்து ஒரு பண்டிதனாக வெளிப்படுத்திக் கொள்கிறார். சோ பகவான் பண்டிதனா இருக்கும் பொழுது வேற யார் அவரோட போட்டியிட முடியும்? சோ பல நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, சைத்தன்ய மகாபிரபு அப்படி வர்றாரு அப்படின்னு சொன்னாக்கா, சிலர்லாம் வந்து அப்படியே அந்த பக்கமா ஓடி போயிடுவாங்க. கொஞ்சம் தூரத்துல பார்த்தாலே நிமாய் வர்றாண்ட ஓடி ஓடு ஓடு அப்படிங்கிற மாதிரி. ஈவன் பண்டிதர்கள், அறிஞர்கள், நிபுணர்கள், இவங்க எல்லாருமே கூட சைத்தன்ய மகாபிரபுடத்துல பேசுறதுக்கோ வாதாடுறதுக்கோ உரையாடுறதுக்கோ ரொம்ப பயந்தாங்க. ஏன் ஏன் அப்படின்னாக்கா சில நேரம் நிமாய் பண்டிட் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, யாராவது ஒருத்தரை பிடிப்பார், பிடிச்சு ஏதாவது ஒரு வாக்கியத்தை சொல்லி இதை நீ மறுத்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்வாரு. ஒரு வாக்கியத்தை சொல்றதோ அவர் வந்து அதை மறுத்து சொல்ல முடியாது, திணறுவாரு. உடனே சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, ஓகே நீ இந்த வாக்கியத்தை சொல்லு, நான் இப்ப இதை மறுத்து சொல்றேன் அப்படின்பாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குண்டான மறுப்பை சொல்லுவார். அப்படி மறுப்பை சொன்னதுக்கு அப்புறமா சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, அந்த வாக்கியத்தை திரும்ப பெற்றுட்டு, ஓகே இப்ப நான் திரும்ப இதே வாக்கியத்தை சொல்றேன், இப்ப நீ மறுத்து சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அவர் சைத்தன்ய மகாபிரபு சொன்னதை அப்படியே திருப்பி மறுப்பா சொன்னதுமே அவர் சொல்ல, இல்ல 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 இது தப்பு, இத வந்து இப்படி சொல்றதுனால இதை மறுக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதையே எதிர்ப்பார். தான் சொன்ன அந்த வாக்கியத்தையே எதிர்ப்பார். அவருக்கு என்னடா இது, என்ன எப்படா இவன் விடுவான் அப்படிங்கிற அந்த மாதிரியான ஒரு நிலைக்கு போவார். இப்படிதான் ஒரு தடவை அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, ஜெகதானந்தாவை வந்து பிடிச்சுப்பார். நீ இன்னைக்கு என்கிட்ட மாட்டிக்கிட்ட, என்னுடைய வாக்கியத்திற்கு பதில் சொல்லாம நீ வந்து இங்க இருந்து போக முடியாது அப்படின்னு சொல்லுவார். சோ அவர் வந்து ஆளை விட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுவார். சோ இந்த மாதிரி சைத்தன்ய மகாபிரபு மொத்த நவதீபத்திலையும் யாராலையும் வெல்ல முடியாத ஒரு பண்டிதராக திகழ்ந்தார். ஆனாலும் அவர் எப்படி தன்னுடைய ஸ்தானத்தை வச்சிருந்தார் அப்படின்னாக்கா, ஒரு சாதாரணமான சமஸ்கிருதத்திற்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு வாத்தியார். சோ அதனால சில சில பட்டாச்சாரியர்கள் இல்ல சில சக்கரவர்த்தி, மிஸ்ரா இதெல்லாம் வந்து அடைமொழிகள், ஒன்னோடக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. பட்டாச்சாரியா அப்படின்னு சொன்னாக்கா தத்துவங்கள்ல வந்து ரொம்ப நிபுணர்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது தான் பட்டாச்சாரியா அப்படிங்கிற அந்த டைட்டில், அந்த அடைமொழிக்கான ஒரு அர்த்தம். இது மாதிரி ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. இவங்கெல்லாம் வந்து ரொம்ப உயர்ந்த நிலையில பல சாஸ்திரங்களை கரைத்து குடித்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள். ஆனாலும் அவங்க எல்லாம் கூட சைத்தன்ய மகாபிரபுவை பார்த்தாக்கா ஒரு பயம். அதனால என்ன பண்ண மாட்டாங்க, சைத்தன்ய மகாபிரபுக்கு பக்கத்திலேயே கூட வரமாட்டாங்க, எதுவும் வார்த்தை கொடுத்து பேச மாட்டாங்க. எங்க நம்ம ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னோம்னா அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டு அதுல இருந்து ஏதாவது ஒரு வாக்குவாதத்தை ஆரம்பிச்சுடுவானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப ரொம்ப கவனமா சைத்தன்ய மகாபிரபு வந்து நிமாய் பண்டிட்டை வந்து தவிர்ப்பாங்க. அவரை நேருக்கு நேரா பாக்குறதோ இல்லாட்டி அவரோட வாதாடுறதையோ வந்து ரொம்ப புத்திசாலித்தனமா தவிர்த்துடுவாங்க. இது அங்க இருக்கக்கூடிய பண்டிதர்களுக்கு மத்தியில ஒரு ஒரு பொறாமை அல்லது ஒரு 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 வெறுப்பு அது கூட ஏற்படுத்தியது. சோ இப்படி சைத்தன்ய மகாபிரபு அங்க தன்னுடைய இளமை பருவத்துல ஒரு சிறந்த சமஸ்கிருத இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு வாத்தியாராக, ஒரு பண்டிதனாக தன்னை வெளிப்படுத்தி கொண்ட பொழுது அங்க இருந்த வைஷ்ணவர்கள்லாம் சில நேரம் வருத்தப்படுவாங்க. ஐயோ இவன் பேசுறத பார்த்தா ஒரு சாதாரண மனுஷன் பேசுற மாதிரியே தெரியலையே, இவன் வந்து கிருஷ்ண பக்தனா இருந்தானா எவ்வளவு நல்லா இருக்கும், அந்த சங்கத்தை நான் வந்து விடவே மாட்டேனே, பிடிச்சுப்பேனே. சில பக்தர்கள் அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நிமாய் பண்டிட்ட வந்து ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. உனக்கு வந்து கிருஷ்ண பக்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், உங்களை மாதிரியான வைஷ்ணவர்களுடைய சங்கம் எனக்கு கிடைச்சதுன்னா நிச்சயமா எனக்கும் கிருஷ்ண பக்தி கிடைக்கும். ஏன்னா வைஷ்ணவர்களிடத்துல இருந்துதான் வந்து கிருஷ்ண பக்தியே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு அவங்களுக்கு பதில் சொல்லுவார். சோ இந்த விதத்துல சைத்தன்ய மகாபிரபு நவதீபத்துல யாராலையும் பேச்சு கொடுக்க முடியாத ஒரு
என்ன சொல்றது, ஒரு ஒரு நபராக விளங்கினார். ரொம்ப கற்றறிந்தவர்களால கூட அவர் இடத்துல ஈடு கொடுத்து பேச முடியாது அப்படிங்கிற அந்த விதத்துல அவர் இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சோ இந்த சூழ்நிலையில தான் என்னாச்சுது, நவதீப்க்கு ஒரு திக் விஜய் பண்டிட், அவர் பேர் வந்து கேசவ காஷ்மீரி. அவர் வந்து ரொம்ப கற்றறிந்தவர். அது மட்டும் இல்ல, அவர் வந்து சரஸ்வதியினுடைய மந்திரங்களை உச்சரித்து சரஸ்வதியினுடைய கடாட்சத்தை முழுமையாக பெற்றவர். அவர் நாக்கில என்னெல்லாம் வருதோ அதெல்லாம் அதிகாரப்பூர்வமானதாக இருந்தது. அதெல்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய வார்த்தைகளாக இருந்தது. யாராலையும் அதை எதிர்த்து வாதிட முடியாத விஷயமா இருந்தது. இன்னும் சில நேரங்கள்ல 25. somebody can mute. சோ இன்னும் சில விஷயங்கள்லாம் அவருடைய வார்த்தைகளை இல்ல அவருடைய வாக்குவாதத்தை யாராலையும் புரிஞ்சுக்க கூட முடியல. அவர் ஏதாவது கேள்வி கேட்டாருன்னு அவர் என்னதான்ப்பா கேள்வி கேட்கிறாரு அப்படின்னு கூட புரிஞ்சுக்க முடியல. அந்த அளவுக்கு ஒரு ஒரு சிறந்த என்ன சொல்றது, வல்லமை படைத்தவராக இருந்தார். அவர் வந்து பேச்சுத்திறன் வந்து அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. பேச்சுத்திறன் வெறும் பேச்சுத்திறன் மட்டும் இல்ல, அவருடைய ஞானமும் அந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. சோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் வந்து பல நாடுகளுக்கு எல்லாம் சுற்றுப்பயணம் செய்து அங்க இருக்கக்கூடிய அறிஞர்கள், பண்டிதர்கள் எல்லாத்தையும் வெற்றி வாகை சூடி அவங்களிடத்துல இருந்து ஒரு வெற்றி பத்திரிகையும் வாங்கிட்டார். என்ன, நாங்கள் உங்களுடைய பாண்டித்துவத்திற்கு முன்பாக எங்களை சமர்ப்பிக்கின்றோம், நீங்களே வெற்றி பெற்றீர்கள் அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான ஒரு ஒரு என்ன சொல்றது சர்டிபிகேட்டும் வாங்கிட்டார் அவங்க எல்லார்ட்டையும் இருந்து. இன்னும் சில இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்கா யாரும் போட்டிக்கே கூட வரல. இன்னும் சில இடத்துல அவர் கேட்கக்கூடிய கேள்விகள் புரியாமலே அவங்க வந்து பதிலே சொல்லவே இல்லை. அதனால ரொம்ப ஈஸியா அவங்க எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தார். சோ இதுக்கப்புறம் அவர் என்ன கேள்விப்பட்டார் அப்படின்னாக்கா, நவதீபம் அப்படிங்கிற இடத்துல நிறைய பண்டிதர்கள் இருக்கிறாங்க, நிறைய கற்றறிந்தவர்கள் இருக்கிறார்கள். அதனால நாம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அவருக்கு தோன்றியது. சோ இந்த செய்தி வந்து என்ன அப்படின்னாக்கா நவதீபத்திற்கு எட்டுகிறது. இந்த மாதிரி இந்த திக் விஜய் பண்டிட் கேசவ காஷ்மீரி நவதீபத்திற்கு வருகை புரிகின்றார், விருப்பம் இருக்கக்கூடியவர்கள் அவரோடு போட்டியிடலாம் அப்படின்னு சொல்லி உடனே எல்லாத்துக்கும் அடி வயிறு அப்படியே கலங்குது. என்ன அப்படின்னாக்கா, இவர் வந்து சரஸ்வதியினுடைய கடாட்சம் கிடைக்க பெற்றவர். சரஸ்வதியினுடைய கடாட்சம் கிடைக்க பெற்றதுனால இவருடைய பேச்சாற்றல் வந்து யாராலையும் வெல்ல முடியாததாக இருக்கிறது. அப்ப சாதாரண மனிதர்கள் நாம எப்படி போய் இவரிடத்துல வந்து வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நவதீபத்துல இருக்கக்கூடிய எல்லா பண்டிதர்களுமே ரொம்ப கலங்கி போயிருந்தாங்க, அப்படியே ரொம்ப பயந்து போயிட்டாங்க. இன்னும் சிலர் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க வேலையை விட்டுட்டே ஓடி போயிட்டாங்க. இன்னும் சிலர் உள்ளுக்குள்ளே இருந்துட்டாங்க, வெளியே எட்டி கூட பார்க்கல. ஏன்னா யாராவது திக்விஜய் பண்டிட்டோட நீங்க போய் போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த செய்தி, இந்த மாதிரி ஒரு திக்விஜய் பண்டிட் வந்திருக்கிறார், அவர் வந்து நவதீபத்திற்கு வந்து சவால் விட்டிருக்கிறார். இன்னும் நவதீபத்துல வந்து வேற யாருமே போட்டியிடுறதுக்கு தயாரா இல்லை அப்படின்னும் அவர் என்ன கேட்டிருக்கிறார், ஓகே என் கூட போட்டியிடுறதுக்கு யாருமே தயாரா இல்லை அப்படின்னு சொன்னாக்கா நீங்க என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு வெற்றி பத்திரிகை எழுதி கொடுத்துருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம், இந்த கேசவ காஷ்மீரி இந்த நவதீபத்தில் இருக்கக்கூடிய எல்லா பண்டிதர்களையும் தன்னுடைய
வாதத்தால் வென்று விட்டார் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்து விட்டுருங்க அப்படிங்கிறத கேட்டார். சோ அப்ப ஒரு நாள் சைத்தன்ய மகாபிரபு கங்கை கரை ஓரத்துல தன்னுடைய மாணவர்களோட உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இந்த செய்தி காது கேட்டுகிறது. அவருடைய மாணவர்கள் வந்து அவருக்கு இந்த தகவலை சொல்கிறார்கள். என்ன, ஒரு திக்விஜய் பண்டிட் நம்முடைய நவதீபத்திற்கு வந்திருக்கிறார். அவர் வந்து சரஸ்வதி கடாட்சம் கிடைக்க பெற்றவர். அவர் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பண்டிதர்களையும் வெற்றி வாகை சூடியவர். இப்ப அவர் வந்து நவதீபத்துல சுற்றுப்பயணம் செய்ய வந்திருக்கிறார். தன்னுடைய பல்லக்குல யானைகள், குதிரைகள் படைசூழ அவரை பின்பற்றுபவர்கள் அவருக்கு பின்னாடி நடந்து வர அவர் வந்து இங்க விஜயம் செய்திருக்கிறார். அவரோட போட்டியிடுறதுக்கு யாரும் இல்லை அப்படிங்கிறதுனால அவர் வந்து எனக்கு வெற்றி பத்திரிகை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்கிறார் அப்படிங்கிறது செய்தி கிடைத்தது. சோ அப்ப சைத்தன்ய மகாபிரபு யோசிக்கிறார், ஓ இவருக்கு வந்து இப்ப அதிகமான கர்வம் வந்து விட்டது. அப்ப சைத்தன்ய மகாபிரபு என்ன நினைக்கிறார் அப்படின்னாக்கா, அந்த கர்வத்திற்கான அந்த காரணத்தை அவரிடத்துல இருந்து அகற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டார். ஆனா நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, புகழ்பெற்ற ஒரு மனிதனுக்கு இழுக்கு அப்படிங்கிறது இறப்பை விட ரொம்ப மோசமானது. இது பகவத்கீதையில கிருஷ்ணர் அர்ஜுனிடத்துல சொல்றார். அவனுடைய ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து சண்டை போடல, காட்டுக்கு போய் பிச்சை எடுத்தாவது வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப கிருஷ்ணர் 2வது அத்தியாயத்துல சொல்றார் பகவத்கீதையில என்ன அப்படின்னாக்கா, ஓ அர்ஜுனா, நீ வந்து இப்ப சண்டை போடல அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் உன்னை வந்து புகழ மாட்டாங்க. ஆஹா, என்ன அர்ஜுனுடைய பெருந்தன்மை, அவன் வந்து ராஜ்யம் கிடைக்காட்டினாலும் பரவாயில்ல, நமக்காக ராஜ்யத்தை விட்டு கொடுத்துட்டு காட்டுல போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டானே, அவன மாதிரி சிறந்த மனிதன் வேறு யாரும் இல்லையே அப்படின்னு புகழ மாட்டாங்க அர்ஜுனா. இதற்கு பதிலாக அவர்கள் என்ன சொல்லுவாங்க, தகாத வார்த்தைகளால அல்லது மனது புண்படக்கூடிய வார்த்தைகளால உன்னை தாடுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன சொல்லுவாங்க, அர்ஜுனா நீ எதுக்கு வந்து வேஷ்டி கட்டிட்டு இருக்கிற, நீ பேசாம ஒரு சேலை வாங்கி கட்டிட்டு போ, அதுதான் உனக்கு சரி அப்படின்னு சொல்லி பழித்து பேசுவார்கள். இந்த இழி சொற்கள் ஒரு புகழ்பெற்ற மனிதனுக்கு மரணத்தை விட மோசமானது. சோ பகவான் இங்க இந்த திக்விஜய் பண்டிட்ட எப்படி தோற்கடிக்கிறதுன்னு யோசிக்கிறார். ஏன்னா இப்பதான் மாணவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய திக்விஜய் பண்டிட் வந்திருக்கிறார், அவர் இந்த மாதிரி நவதீபத்துல யாருமே போட்டியிட ஆள் இல்லாமல் இருக்கிறார், அதனால விஜய பத்திரிகை அதாவது வெற்றி பத்திரிகையை கேட்கிறார் அப்படிங்கறதெல்லாம் கேட்டதும் இவ்வளவு புகழ்பெற்ற ஒரு மனிதன், ஏன்னா அவர் திக்விஜய் எல்லா திசைகள்லயும் போய் வெற்றி வாகை சூடிட்டு வந்திருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு சபையின் மத்தியிலே நாம தோல்வியை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அவர் வந்து அவருடைய அகங்காரத்தை விடுவதற்கு பதிலாக அவருடைய உயிரையே விட்டுடுவார், கங்கையில மூழ்கி உயிரே விட்டுடுவார். அதனால மகாபிரபு யோசிக்க ஆரம்பிச்சார், என்ன அழடா, எப்படி வந்து நான் இந்த திக்விஜய் பண்டிட்னுடைய அகங்காரத்தை வந்து எடுக்கிறது, எப்படி அதை வந்து போக்குறது, அவருக்கு எந்த விதமான ஒரு தீங்கும் விளைவிக்காமல். சோ நாம பகவானுடைய லீலைகள் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கிருஷ்ண லீலையா இருக்கட்டும், நரசிம்மர், வராகர் அல்லது ராமச்சந்திர பகவான், சோ இங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அசுரர்கள்
அல்லது இந்த மாதிரி அகங்காரம் உடையவர்கள்னு இருந்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அவர்களை வதம் செய்து அவர்களுடைய கொட்டத்தை அடக்குவார்கள். அது பெரும்பாலுமா பல பேருக்கும் மத்தியிலே கூட இருக்கும். கிருஷ்ணனுடைய லீலையிலையும் கூட பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்திரனுக்கு அகங்காரம் ஏற்படும் பொழுது அவனுடைய அகங்காரத்தை கோவர்தன மலையை தாங்கி பிடிக்கிறதன் மூலமாக அவ்வளவு விரஜவாசிகளும் பார்க்கும் பொழுது என்ன பண்ணாரு அப்படின்னாக்கா இந்திரனுடைய இந்த பெரிய மழை எந்த காலத்துல பிரளய காலத்துல வரக்கூடிய அந்த மழையை அனுப்பியும் கூட அவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா விரஜவாசிகளுக்கு ஒரு சின்ன தீங்கு கூட இழைக்க முடியல அப்படிங்கிற அந்த ஒரு தோல்வியை வந்து கொடுத்தார். ஆனா அவர் பக்தர் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணார், தன்னுடைய சுய நினைவுக்கு உடனே வந்தார். ஓ, நான் ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், சோ எப்படி நான் வந்து மன்னிப்பு கேட்கறது அப்படின்னு சொல்லி ஒரு பக்தரை கூட கூட்டு வந்தார். யாரு? கிருஷ்ணருக்கு பிரியமான சுரபி பசுவை தன்னோட கூட்டுட்டு வந்தாரு. ஏன்னா பகவான் வந்து பக்தர்கள் பக்கத்துல இருந்தாங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் சாந்தமாயிடுவாரு சீக்கிரமா அப்படின்ட்டு. சோ அப்ப பகவான் இங்க என்ன யோசிக்கிறார்? ஓ, நாம வந்து இந்த திக்விஜய் பண்டிட்டை வந்து காப்பாற்ற வேண்டும். பிரபு, நான் பேசுறது கேக்குது இல்லையா? இங்க ஜூம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் எனக்கு ஒரு ஓகே ஓகே ஏன் இந்த மெசேஜ் வந்திருக்குன்னு தெரியலையே. ஜூம் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் வந்து எனியா நோ ப்ராப்ளம். சாரி. சோ அப்ப பகவான் வந்து யோசிக்கிறார், இந்த திக்விஜய் பண்டிட்டனுடைய அகங்காரத்தை வந்து எப்படி நாம அகற்றுறது, அவருக்கு தீங்கு விளைவிக்காமல் அப்படிங்கிறத யோசித்துக்கிட்டு இருக்காரு. அப்படி யோசித்துக்கிட்டு இருக்கும் பொழுதே என்ன ஆயிடுறது, அது சாயங்கால வேலையாயிடுறது. அந்த பௌர்ணமி அன்று அந்த நில ஒளியில வந்து அந்த கங்கை நீர் ரொம்ப அழகாக இருக்கின்றது. சோ அப்ப தன்னுடைய உடை சூழ அந்த திக்விஜய் பண்டிட் கேசவ காஷ்மீரி அந்த பக்கமாக வருகிறார். சோ அங்க சைத்தன்ய மகாபிரபு உட்கார்ந்திருக்கிறார். அவரை சுற்றி அவருடைய மாணவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வந்து இந்த வாத விவாதங்களை பற்றி அவர் வந்து எடுத்துரைத்துக்கிட்டு இருக்கிறார். எப்படி ஒரு வாதத்தை சொல்றது, அதே வாதத்தை எப்படி நாமளே முறியடிக்கலாம், எப்படி அதன் மூலமாக உண்மையை நம்ம வந்து நிலைநாட்டலாம் அப்படிங்கிற அந்த விஷயத்த ரொம்ப அழகா வந்து அவர் விளக்கம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். சோ அப்ப ஒருத்தரிடத்துல இந்த திக்விஜய் பண்டிட் கேசவ காஷ்மீர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா விசாரிக்கிறார், யார் இந்த நபர்? ஓ, இவர் தான் வந்து நிமாய் பண்டிதரோ அப்படின்னு சொல்லி. அப்ப அவர் சொல்றார், ஆமா, இவர் தான் வந்து சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர் நிமாய் பண்டிட் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ அப்ப அந்த திக்விஜய் பண்டிட் கேசவ காஷ்மீரி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா கங்கைக்கு தன்னுடைய நமஸ்காரத்தை தெரிவித்துட்டு அப்ப அவர் என்ன பண்றார், சைத்தன்ய மகாபிரபுவை நெருங்குகிறார். சோ சைத்தன்ய மகாபிரபுவும் அவருக்கு என்ன அப்படின்னாக்கா ஒரு மரியாதையுடனான ஒரு வரவேற்பை கொடுக்கிறார். மரியாதையோட அவருக்கு ஒரு ஆசனத்தை கொடுக்கின்றார், அமருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த கேசவ காஷ்மீரி என்ன பண்றாரு அப்படின்னாக்கா விசாரிக்கிறார், ஓ, நீங்க தான் நிமாய் பண்டிதரா அப்படின்னு சொல்றாரு. அவர் ஆமா, இங்கே நான் வந்து மாணவர்களுக்கெல்லாம் சமஸ்கிருத இலக்கணம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாத்தியாராக நான் இங்கு செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார். சோ அப்ப சைத்தன்ய மகாபிரபு வந்து அந்த கேசவ காஷ்மீரிய வந்து ரொம்ப புகழ்றார். நீங்க வந்து ரொம்ப அற்புதமான பாடல்கள் இயற்றக்கூடியவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கங்கை பார்க்க ரொம்ப அழகா இருக்குது, அதனால நீங்க இந்த கங்கையை பாராட்டி பாடல் இயற்றுங்க அப்படின்னு சொல்றார். சோ கங்கையை பற்றி பாடல்
இயற்றுங்கள் அப்படின்னு சொன்னதுதான் மூச்சு. எப்படி இந்த 100 மீட்டர் டேஷ் ஓடுறதுக்கு வந்து ஓட்டப்பந்தயத்துல ஆன் யுவர் மார்க் செட் அப்படின்னு சொல்லுவாங்க, கோ அப்படின்னு சொன்னதுமே என்ன ஆவாங்க அப்படின்னாக்கா அவங்க அப்படி பாஞ்சு ஓடுவாங்க. அது மாதிரி இந்த திக்விஜய் பண்டிட் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, கங்கையை புகழ்ந்து பாடுங்கள் அப்படின்னு சொன்னதும் அப்படியே அந்த மடையை திறந்து விட்ட தண்ணி மாதிரி அவர் வாயில இருந்து கங்கையை பற்றி பாடல்கள் அப்படியே கட 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 கடன்னு வருது. ஒரு 100 பாடல்களை வந்து கங்கையை பற்றி அப்படியே பாடுறாரு. 3 மணி நேரத்துக்கு தொடர்ச்சியா பாடுறாரு. உடனே அவர் சைத்தன்ய மகாபிரபுடைய மாணவர்கள் எல்லாம் பார்த்து, ஆஹா என்ன ஒரு புலமை, என்ன ஒரு புலமை, சரஸ்வதியினுடைய அருள் பெற்றவர் அப்படிங்கிறத நிரூபிக்கிறாரு. பலரால என்ன அப்படின்னாக்கா, அவரு ஒரு பாட்டுக்கு அடுத்து என்ன பாட்டு பாடுறாரு, அதுல என்ன அர்த்தம் சொல்லியிருக்குது, அது முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பாட்டு வந்திருக்கும், அதை யோசித்து முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பாட்டு. சோ அவங்களால என்ன அப்படின்னாக்கா அந்த 100 பாட்டையும் அவங்களுடைய ஞாபகத்துல கூட வச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்ப வேகமா கங்கையை பற்றி ஒரு 100 பாடல்களை அப்படியே அவிழ்த்து விட்டார். சோ அப்ப சைத்தன்ய மகாபிரபு அருமை, உங்களுடைய கங்கையை பற்றிய பாடல் மிக மிக அருமையாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, சைத்தன்ய மகாபிரபு அவர் இடத்துல சொல்றாரு, ஓகே இப்ப நீங்க உங்களுடைய பாடல் ஏதாவது ஒண்ணு எடுத்து அதுல இருக்கக்கூடிய அணிகலன்கள் மற்றும் அதுல இருக்கக்கூடிய தவறுகள் இதை எடுத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த திக்விஜய் பண்டிட்டுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்றது, எரிச்சலா இருக்குது. நான் வந்து உலகம் முழுக்க வெற்றி பெற்று வந்திருக்கக்கூடிய ஒரு திக்விஜய் பண்டிட் என்னுடைய பாடல்ல தவறா, அதுவும் யாரு கேட்கிறா, ஒரு இலக்கண ஆசிரியர். நான் பாடின பாட்டை வந்து இவனுக்கு முழுசா ஞாபகத்துல கூட வச்சிருக்க தெரியாது, இவன் என்னுடைய பாடல்ல தவறுகள் இருக்கிறத வந்து சுட்டி காட்ட சொல்றான், அதுவும் என்கிட்டயே கேட்கிறான். சோ அவர் வந்து ஒரு சவால் விடக்கூடிய ஒரு துணியில என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, என்னுடைய பாடல்கள்ல தவறுகளா, வாய்ப்பே இல்லை, அப்படி ஏதாவது தவறுகள் இருந்துச்சு அப்படின்னாக்கா நீ சுட்டி காட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சவால் விடுறார். உடனே சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அவருடைய அந்த 100 பாடல்கள்ல இருந்து ஒரு பாடலை தேர்ந்தெடுக்கிறார். அது என்ன பாட்டு அப்படின்னு சொன்னாக்கா, மகத்வம் கங்காய சததம் இதம் அபாதி நித்தராம் யதீஷா ஸ்ரீ விஷ்ணு சரண கமலோத்பத்தி சுபகா த்விதீய ஸ்ரீலக்ஷ்மீர் இவ சுரநரைர் அர்ச்சிய சரணா பவானி பர்தூர்யா சிரசி விபவத் அத்புத குணா. சோ இந்த பாடலை திரும்ப பாடுறாரு. அதுவே அவருக்கு வந்து ஒரு பெரிய ஷாக்கா இருந்துச்சு, அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அவருக்கு, நாம 100 பாட்டை வந்து மடை திறந்த வெள்ளம் போல கட்ட 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 கட்டன்னு ஒப்பிச்சோம், அதை காது கொடுத்து கேட்கறதுக்கே ஒருத்தனுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவன் அதுல ஒரு பாட்டை முழுசா ஞாபகம் வச்சு அதை அப்படியே திருப்பி பாடுறான், எந்த பிழையும் இல்லாம. அதாவது அவர் என்ன பண்ணாரோ அப்படியே இவர் அதை சொல்றாரு. சோ இது வந்து ரொம்ப 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஆக்சுவலா வேத கலாச்சாரத்துல வந்து ஸ்ருதிதார் அப்படின்னு சிலர் இருந்தாங்க. ஆக்சுவலா இந்த யுகத்துக்கு முந்தைய யுகத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுல நிறைய பேர் இருந்தாங்க. அதனாலதான் நம்ம பார்த்தோம்னா வேத கலாச்சாரத்துல ஒரு ஆன்மீக குரு தன்னுடைய சிஷ்யர்களுக்கு இந்த வேதங்களை அல்லது பகவத் ஞானத்தை புகட்டும் பொழுது என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, அவங்க வந்து அந்த வேத மந்திரங்களை வந்து பாராயணம் பண்ணுவாங்க, அதை அந்த மாணவர்கள் கேட்பாங்க. அதுல ஒரு வழிமுறை என்ன அப்படின்னு சொன்னாக்கா, ஆசிரியர் ஒரு தடவை சொல்லுவார்,
மாணவர்கள் 2 தடவை இல்ல 3 தடவை அதை ரிப்பீட் பண்ணுவாங்க. இப்படிதான் வந்து சொல்லி கொடுக்கக்கூடிய விதம் இருக்கு பாராயணத்தை. அதுக்கப்புறம் அர்த்தம், அதுக்கப்புறம் அந்த பாராயணத்தை டெய்லி பண்ணி அதை அப்படியே மனப்பாடம் பண்ணுவாங்க. நம்மள மாதிரி புக்கு, நோட் புக்கு, அதுல நோட்ஸ் எழுதிக்கிறது, இல்ல லேப்டாப்ல வந்து நோட்ஸ்ல டைப் பண்ணி அதை அழிஞ்சிடாது, சேவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த மாதிரிலாம் நம்ம சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் திரும்ப பார்த்து ஒரு 1000 தடவை படிச்சு அதை மனப்பாடம் பண்றதுக்குள்ள நம்ம ஸ்கூல்ல டெக்ஸ்ட் புக்ல தமிழ் செய்யுள் மனப்பாடம் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கோம் நமக்கு தான் தெரியும். இப்பயும் கூட வந்து நம்ம பக்தி சாஸ்திரி படிச்சோம் அப்படின்னாக்கா பகவத்கீதை வந்து ஒரு 37 ஸ்லோகங்கள், அப்புறம் உபதேசாமிருத்தம் அதுல ஒரு 4 ஸ்லோகம், அப்புறம் பக்தி ரசாமிருத சிந்துல ஒரு 4 ஸ்லோகம், அதுக்கப்புறம் ஈஷோ உபநிஷத்துல ஒரு 2 ஸ்லோகம். இந்த விதத்துல நமக்கு என்ன பண்ண சொல்றாங்க, ஸ்லோகம் மனப்பாடம் பண்ண சொல்றாங்க. அதை மனப்பாடம் பண்ணி நாம பாஸ் பண்ணி மார்க் எடுக்கிறதுக்குள்ள நமக்கு போரும் ஆகிடுது. அத்தனை தடவை புஸ்தகங்கள்லாம் வச்சு படிச்சா கூட, ஆனா அந்த காலகட்டத்துல புத்தகங்கள்லாம் கிடையாது. புத்தகம் வேணும்னா ஒரு மாணவன் என்ன பண்ணணும்னா ஆசிரியர் இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிரதியை பார்த்து தன்னுடைய கைப்பட எழுதி வச்சுக்கிடணும். அதுதான் ஒரு பிரதி அவங்களுக்கு. இப்ப மாதிரி புக்கு நிறைய பிரிண்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, எப்ப வேணாலும் கேட்டு நாம வந்து வாங்கிக்கிடலாம் அப்படிங்கிற அந்த ஒரு வாய்ப்பே கிடையாது அந்த காலகட்டத்துல. அப்ப இந்த ஸ்ருதிதார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, தன்னுடைய காதால ஒரு தடவை கேட்ட மாத்திரத்திலேயே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அதை அப்படியே தன்னுடைய மனதுல பதிய வச்சுப்பாங்க. தமிழ்ல வந்து அது கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா கற்பூர புத்தி அப்படின்பாங்க. ஒரு விஷயத்த சொன்னா உடனே டக்குன்னு பத்திக்கிறது, பிடிச்சுக்கிறது. எப்படி அப்படி கற்பூரத்துல லேச நெருப்பத்தை வச்சுன்னா உடனே பிடிச்சுக்குமோ அது மாதிரி ஒரு தடவை அப்படி அதை சொன்னா உடனே அதை பிடிச்சுப்பாங்க. சோ இத வந்து ஸ்ருதிதார் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ சைத்தன்ய மகாபிரபு இந்த ஃபர்ஸ்ட் ஷாக் வந்து இந்த கேசவ காஷ்மீரிக்கு இவனுக்கு எப்படி இது ஞாபகத்துல நின்னுச்சு. சோ கேசவ காஷ்மீரி சொன்னா நான் வந்து சைத்தன்ய மகாபிரபு சொன்னா நான் வந்து ஸ்ருதிதார், என்னுடைய குருவனுடைய கருணையினால எனக்கு ஒரு தடவை கேட்டேன் அப்படின்னாக்கா அது மனசுல நின்னுடும். சரி, மனப்பாடம் தான் பண்ணான், ஆனா இவன வெறும் இலக்கண வாத்தியார் மட்டும்தான். சோ இதுல இருக்கக்கூடிய நெளிவு சுழிவுகள், இதுல இருக்கக்கூடிய தாத்பரியங்கள், தத்துவார்த்தமான வார்த்தைகள் இதெல்லாம் பார்த்துட்டு இவன் வந்து இதுல தப்பு இருக்குன்னு வேற சொல்றானே. அதே மகாபிரபு சொல்றாரு, இதுல 5 அலங்காரங்கள் இருக்கிறது, 5 தவறுகள் இருக்கிறது. அப்புறம் சொல்றாரு, நீங்க 10 இல்ல 100 அலங்காரங்கள் வச்சிருந்தாலும் கூட ஒரு தவறு இருந்துச்சுன்னா கூட அந்த பாடல் வந்து முறையாக அமைக்கப்பட்ட பாடல்னு இருக்காது, அதை வந்து நிராகரித்து விடுவார்கள். அதுக்கு உதாரணம் கூட சொல்றார் சைத்தன்ய மகாபிரபு. என்ன உதாரணம் சொல்றார், ஒருத்தர் ரொம்ப அழகா இருக்கிறான்னு வச்சுப்போம், அவன் உடம்புல ஒரு வெண்குஷ்டம் அப்படியே வெள்ளையா ஒரு ஒரு வெண்குஷ்டத்தினுடைய அடையாளம் இருக்குன்னு வச்சுப்போம் இல்ல. சோ அவனுடைய அழகு வந்து என்ன பண்ணணும், நிராகரிக்கப்பட்டு விடும். சோ அது மாதிரி ஒரு பிழை இருந்தா கூட அந்த பாடலினுடைய அழகு அல்லது அலங்காரங்கள் நிராகரிக்கப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற. இதுல வந்து 5 தவறுகள் இருக்கிறது. அதுல சைத்தன்ய சரிதாமிர்தம் ஆதி லீலை அத்தியாயம் 16 அதுல 54 இருந்து 84 வரைக்கும் அந்த என்னென்ன அலங்காரங்கள் என்னென்ன பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்திருக்கு. அதுல 4 விஷயங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்றது டெக்னிக்கலா இருக்கும். நமக்கு சமஸ்கிருதத்தினுடைய ஒரு நுணுக்கம், அதுல இருக்கக்கூடிய பிழைகள்லாம் என்னவா இருக்குங்கிறது தெரியாது அப்படின்னு சொன்னாக்கா அதை நமக்கு புரிஞ்சுக்கிறதே கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் கிருஷ்ணதாஸ் கவிராஜ் கோஸ்வாமி அவர்கள் வந்து அதுல விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. ஆனா 5ஆவதா ஒரு பிழையை வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து சுட்டி காட்டுவார். அது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியும், அது என்ன அப்படிங்கறது பார்க்கலாம். சோ நம்ம இந்த பாடல் கங்கை பற்றிய பாடல் படித்தோம் இல்லையா, இதுல கடைசி வரி பாத்தீங்க அப்படின்னாக்கா பவானி பர்தூர் யா சிரசி
விபவத் அத்புத குணா. சோ இதுல வந்து கங்கையை பற்றி சொல்லும் பொழுது இங்க என்னன்னு சொல்லியிருக்கிறார்? பவானி பர்தூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவது சிவபெருமானை குறிப்பிடுறதுக்காக இங்க பவானி பர்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இத நேரடியான அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னாக்கா, பவானி துர்காதேவியினுடைய ஒரு பேரு, பர்து அப்படின்னா பாதுகாவலன் அல்லது கணவன். சோ துர்கையினுடைய கணவன் அல்லது பார்வதியினுடைய கணவன் யாரு? நிச்சயமா சிவபெருமான். ஓகே, இதுல என்ன தப்பு இருக்கு? எஸ், சைத்திரிய மகாபிரபு அதுக்கப்புறம் அதுல விளக்கம் கொடுக்கிறாரு. என்ன அப்படின்னாக்கா, பவானி அப்படிங்கிற வார்த்தைக்கே என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாக்கா, சிவபெருமானின் மனைவி அப்படிங்கிறது தான் பவானி அப்படிங்கிற வார்த்தைக்கான அர்த்தம். ரைட்? சோ இப்ப பவானி பர்து அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அர்த்தம் போட்டோம் அப்படின்னாக்கா, சிவபெருமானின் மனைவியின் கணவன். சரியா? சோ அப்ப என்ன ஆயிடுது? ஓ, சிவபெருமான் அவருடைய மனைவி, ஓகே, பார்வதி தேவி, அவங்களுடைய கணவன் அப்படின்னு சொன்னாக்கா, அப்ப அவங்களுக்கு இன்னொரு கணவன் இருக்காங்க போல அப்படிங்கிற ஒரு அர்த்தம் ஆயிடும். சோ அதனால இது வந்து ஒரு பிழை. அதாவது ஒரே அர்த்தம் பட இருக்கக்கூடிய வார்த்தைகளை மறுபடியும் உபயோகித்து அது வந்து ஒரு பிழையா இருக்கிறது. இது வந்து அந்த அர்த்தத்துல இருக்கக்கூடிய ஒரு பிழை. இது வந்து அர்த்தமா இல்லாம அனர்த்தமாயிடும். சிவபெருமானின் மனைவியின் கணவன். சோ இது வந்து என்ன சொல்றது, வேறு விதமான ஒரு எண்ணத்தை ஒருத்தருக்கு மனதிலே கொடுக்கக்கூடியது. அதனால இது ஒரு பிழை அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. சோ இது சொல்லி முடிச்சதும் அவரை இதெல்லாம் கேட்டதுமே என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அவருடைய புத்தி வந்து வேலை செய்யாம போயிடுச்சு, ஸ்தம்பித்து போயிடுச்சு. என்ன, எப்படாம நான் வந்து மட திறந்த வெள்ளம் மாதிரி 100 ஸ்லோகத்தை கொத்துனேன், 3 மணி நேரம் கட்ட ஒப்பிச்சேன், அத வந்து யாராலையும் மனப்பாடம் பண்ணவே முடியாது. இவன் அதுல இடையில ஒரு ஸ்லோகத்தை எடுத்தான், அதுலயும் இருக்கக்கூடியதுல அர்த்தம் என்னுடைய வார்த்தைகள்ல தவறு கண்டுபிடிக்க முடிகிறது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த வேகமா சொன்னதுல ஒரு இதை கண்டுபிடிச்சு அதுல ஒரு தவறு இருக்கு அப்படின்னா, அடுத்து சைத்தன்ய மகாபிரபு ஒரு சவால் விடாரு. சரி, இந்த ஒரு ஸ்லோகம் வேணா இப்படி இருக்குன்னு சொல்லலாம், நீங்க வேணா இன்னொரு ஸ்லோகம் வேணா எடுத்து நீங்க நிரூபிச்சு பாருங்க, அதுல வந்து எந்த விதமான தவறும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து இந்த திக்விஜய் பண்டிட்டுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்கா, எந்த ஸ்லோகமும் சொல்லவே வராது. ஏன்னா அவர் வந்து என்ன சொல்றது, பிரெயின் ஷாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே அவருடைய மூளை வந்து வேலை செய்யாம ஸ்தம்பித்து போயிடுச்சு. என்னடா, ஒரு சாதாரண இலக்கண ஆசிரியர் அவர் போயிட்டு இந்த மாதிரி என்னுடைய ஒரு இதுல பிழை கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி கண்டுபிடிச்சு என்னால அதுக்கு மறுப்பு சொல்ல முடியலையே. இல்ல என்னுடைய இது வந்து இந்த விதி பிரகாரம் இது கரெக்டு தான் அப்படின்னு என்னால மறுப்பும் சொல்ல முடியலையே, எனக்கு வார்த்தையே வர மாட்டேங்குதே. அவன் சரி இன்னொரு ஸ்லோகம் வேணான்னு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறான், அந்த இன்னொரு ஸ்லோகத்தையாவது எடுத்து சொல்லலாம்னா அது கூட எனக்கு பேச்சு வர மாட்டேங்குதே. ஏன் என்ன வந்து சரஸ்வதி இப்படி கைவிட்டுட்டா, நான் என்ன அபராதம் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அந்த திக்விஜய் பண்டிட் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறாரு. இதுல வந்து இந்த கூட இருந்த மாணவர்கள்லாம் அவர் வந்து தோத்து போயிட்டு இருக்கிறாரு அப்படின்னு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவோம், இல்ல பசங்க எல்லாம் சேர்ந்தாங்கன்னா அப்படி கேலி பண்ணி சிரிப்பாங்களா, அது மாதிரி வாயை போட்டுட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மகாபிரபு என்ன பண்றார், அவங்கள பார்த்து நோ, சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவருடைய பார்வையில அவங்களுக்கு கட்டளையிடுறார். ஏன் அப்படின்னாக்கா, அந்த மாதிரியான கேலி அவரை வந்து முற்றிலுமா மனமுடைய செய்துடும் அப்படிங்கிறதுனால மகாபிரபுக்கு அவருடைய தற்பெருமையை உடைக்கணும்னு தான் விருப்பமே ஒழிய அவரை அழிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மகாபிரபு எல்லோரையும் பக்தராக ஆக்குவதற்காக அவதரித்தவர். அதனாலதான் அவர் வந்து ஜகாய் மகாய் மாதிரியான நபர்களை கூட பக்தர்கள் ஆக்கி
எல்லோருக்கும் இந்த வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத நமக்கு எடுத்து காட்டியிருக்கின்றார். சோ அதனால இங்க இந்த திக்விஜயினுடைய கர்வத்தை மட்டும்தான் அவர் வந்து அடக்க விரும்பினார். அவரை அழிக்க விரும்பல. சோ அதனால சரி நாம சந்திக்கலாம், அப்புறமா சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ அப்ப இந்த திக்விஜய் தன்னுடைய இருப்பிடத்திற்கு திரும்பி போறார். அவருக்கெல்லாம் வந்து ஒண்ணுமே புரியல. ராத்திரி முழுக்க சரஸ்வதி தேவியிடத்துல கண்ணீர் விட்டு அழுகிறார். அழுகைனா அழுகை, அப்படி ஒரு அழுகை, அப்படி ஒரு பிரார்த்தனை. ஏன் 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 இப்படி ஒரு ஒரு இலக்கணம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன பையனிடத்துல நான் தோத்து போயிட்டேன், நான் என்ன அப்படி தப்பு பண்ணேன், ஏன் என் நாக்குல சரஸ்வதி வரல, என்ன நடந்துச்சு, நான் வந்து எவ்வளவோ பெரிய பண்டிதர்கள் எல்லாத்தையும் வந்து வெற்றி வாகை சூடியிருக்கிறேன், ஏன் 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 அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப நேரம் பிரார்த்தனை பண்றார். ஸோ அப்ப சரஸ்வதி தேவி வந்து அவருடைய கனவுல வந்து சொல்றார். என்ன சொல்றாங்க? நீ வந்து ஒரு சாதாரண நபரிடத்துல தோத்து போகல, நீ வாதாடினது வந்து என்னுடைய நாதர், என்னுடைய மாஸ்டர், அவரிடத்துல நீ வந்து வாதாடின. அவருக்கு எதிராக நான் வந்து எப்படி பேச முடியும்? என்னுடைய சக்தி அவரிடத்துல இருந்துதான் நான் கிடைக்க பெற்றிருக்கேன். அப்படி இருக்கிறச்ச நான் எப்படி அவருக்கு முன்னாடி உன்னுடைய நாக்குல இருந்து பேச முடியும்? அது சாத்தியம் கிடையாது. அதனாலதான் என்னால ஒன்னும் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சாக்ஷாத் அந்த பகவான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற அந்த உண்மையை வந்து அந்த கேசவ காஷ்மீரிக்கு, அந்த திக்விஜய் பண்டிட்டுக்கு எடுத்து சொல்றாங்க. சோ அப்ப அவன் என்ன பண்றான், மறுநாள் காலையில நேர சைத்தன்ய மகாபிரபுட்ட ஓடியாரார். ஓடியாந்து என்ன பண்ற, அவருடைய காலில் சாஷ்டாங்கமா விழுறார். அப்ப சைத்தன்ய மகாபிரபு, ஓ நீங்க பெரிய பண்டிதர், நீங்க ஏன் என்னோட காலில் எப்படி விழுறீங்க, என்னாச்சு என்னாச்சு? இல்ல நேத்து என்னுடைய கனவுல, நேத்து என்னுடைய பிரார்த்தனையில சரஸ்வதி தேவி வந்து நீங்க யாரு அப்படிங்கறத எனக்கு சொன்னாங்க. நீங்க சாக்ஷாத் அந்த பகவான், சோ உங்களை தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரிடத்துல விழுந்து மீண்டும் மீண்டும் தன்னுடைய வந்தனங்களை தெரிவிக்கிறார், மன்னிப்பு கோர்றார். அதுக்கப்புறமா என்ன ஆறார் அப்படின்னாக்கா, அவர் வந்து ஒரு பக்தராகவும் மாறுறார். அவர் ஏற்கனவே இந்த திக்விஜய் பண்டிட் வந்து அவங்களுடைய ஆசிரியர் அவங்கெல்லாம் வந்து நிம்பார்க்க சம்பிரதாயத்தை சேர்ந்தவர்கள். ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, பக்தராக மாறி அவர் வந்து அந்த நிம்பார்க்க சம்பிரதாயத்துல அவர் வந்து தன்னை இணைத்து கொண்டு ஒரு பக்தனாக மாறுகிறார். ஸோ அதான் நம்ம இங்க என்ன பார்க்கிறோம் அப்படின்னாக்கா, சைத்தன்ய மகாபிரபு ஒருத்தருடைய கர்வத்தை மட்டும்தான் அளிக்கின்றார், அல்லது ஒருத்தரிடத்துல இருக்கக்கூடிய அனர்த்தங்களை மட்டும்தான் அளிக்கின்றார், அந்த நபரை அழிப்பது கிடையாது. ஏன் அப்படின்னாக்கா, நபரை அழிக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த கலியுகத்துல எல்லாரையும் அழிக்க வேண்டியிருக்கும். யார் மிஞ்சி இருப்பாங்கன்னு நம்மளால சொல்லவே முடியாது. மேபி விரல் விட்டு எண்ணலாம், அவ்வளவுதான் இருப்போம். ஏன்னா இந்த கலியுகத்தினுடைய தன்மை அந்த மாதிரி. எல்லாருக்குள்ளேயுமே ஏதாவது ஒரு அசுர தன்மை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒரு இது சொல்லுவாங்க என்ன அப்படின்னாக்கா, சத்திய யுகத்துல வந்து அசுரர்கள் வெவ்வேறு கிரகத்துல இருந்தாங்களாம். திரேதா யுகத்துல வரும் பொழுது அசுரர்கள் வெவ்வேறு நாட்டுல இருந்தாங்க. துவாபர யுகத்துல வரும் பொழுது பிரச்சனை என்ன இருந்துச்சு, ஒரே குடும்பத்துக்குள்ளேயே இருந்துச்சு. சோ இந்த கலியுகத்துக்கு வரும் பொழுது நமக்குள்ளேயே அந்த அசுரத்தன்மை இருக்கிறது. சோ ஒரே நாட்டுல இல்ல ஒரே கிரகத்துல இல்ல துவாபர யுகத்துல ஒரே வீட்டுல இருந்தது, இப்ப கலியுகத்துல
ஒருத்தருக்குள்ளேயே இந்த அசுரத்தன்மை அப்படிங்கிறது இருக்கிறது. அப்படின்னா எல்லாத்தையும் பதம் செய்து கொண்டிருக்க வேண்டும். அதனால சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அந்த நபரை மாற்றி அவரை பக்தராக்குவது அப்படிங்கிறது தான் அவருடைய அவதாரத்தினுடைய நோக்கமாக இருக்கின்றது. சோ அப்படி இருக்கும் பொழுது இங்கேயும் இந்த கேசவ காஷ்மீரியை ஒரு பக்தனாக ஆக்குகிறார், அவருடைய கர்வத்தை நீக்குகிறார். சோ நாமளும் சைத்தன்ய மகாபிரபுனுடைய இந்த வழிமுறையை பின்பற்றினோம் அப்படின்னாக்கா, நம்மளிடத்துல எவ்வளவு அனர்த்தங்கள் இருந்தாலும் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபு என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, நம்மளுடைய இதயத்துல இருக்கக்கூடிய அனர்த்தங்களை வந்து அகற்றுகிறார். அதனாலதான் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறை என்ன அப்படின்னாக்கா, நாம சங்கீர்த்தனம். இந்த நாம சங்கீர்த்தனம் வந்துச்சுன்னா என்ன நடக்குது? ஃபர்ஸ்ட் விஷயம் நமக்கு சிக்ஷாஷ்டகத்துல சைத்தன்ய மகாபிரபு சொல்லி கொடுக்கறது என்ன அப்படின்னாக்கா, சேதோ தர்ப்பணமாஜனம் பவமஹாதவாக்னி நிர்வாபனம் ஸ்ரேய கைரவ சந்திரிகா விதரணம் வித்யாவது ஜீவனம் ஆனந்தாம்புதிவர்தனம் பிரதிபதம் பூர்ணாமிருதாஸ்வாதனம் சர்வாத்மஸ்னபனம் பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். பரம் விஜயத்தே ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம். இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் வந்தது அப்படின்னு சொன்னாக்கா நாம எல்லா திசைகளிலும் நமக்கு வெற்றி ஏற்படுகிறது. எதனால? இந்த ஸ்ரீகிருஷ்ண சங்கீர்த்தனம் முதல்ல செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கா, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். இது வந்து முதல்ல பண்ணக்கூடிய வேலை. ஒரு பெரிய தொடப்பத்தை எடுத்து நம்முடைய சித்த நம்முடைய மனசு அல்லது நம்முடைய புத்தி இல்ல நம்முடைய இதயம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அத வந்து தொடப்பத்தால தொடச்சு 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 பெருக்கி 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 சுத்தமாக்குறான். இங்க நம்ம ஒரு உதாரணம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, கண்ணாடி மாதிரியான நம்முடைய இதயத்தை, ஒரு கண்ணாடியில அழுக்கு ரொம்ப படிஞ்சு பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னா முகமே தெரியாது அதுல. ரைட்? ஸோ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம் அப்படின்னாக்கா, ஒரு நல்ல ஸ்க்ரப்பரு பிளஸ் கொஞ்சம் சோப்பு இருக்கக்கூடிய மெட்டீரியலு ரெண்டத்தையும் சேர்த்து அந்த சோப்புல அதை கொஞ்சம் அப்படி ஊற வச்சு அதுக்கப்புறம் அதை போட்டு தேய்ச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த மேல படிஞ்சு போய் அப்பி போய் இருக்கக்கூடிய அந்த அழுக்கு வந்து நீக்கப்படும். சோ அதே மாதிரிதான் நம்முடைய இதயத்துல பல பல பிறவிகளாக இருக்கக்கூடிய இந்த அழுக்காறுகள் எல்லாத்தையுமே இந்த ஹரிநாம சங்கீர்த்தனம், பரம் விஜயத்தை ஸ்ரீகிருஷ்ண சங்கீதம், இந்த கிருஷ்ணனுடைய நாம ஜபமானது என்ன பண்ணுது? போட்டு சுத்தப்படுத்தி அது நம்மளுடைய உண்மையான முகம் என்ன? நான் ஆத்மா. இப்ப நாம எப்படி முகம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்? கண்ணாடியில பார்த்து நான் இந்த உடல், எஸ், இப்படி ஸ்டைல் பண்ணலாம், இப்படி ட்ரெஸ் போட்டுக்கலாம், இந்த கலர் பேண்ட் ஷர்ட் மேட்சா இருக்குதா, அப்படி திரும்பி இப்படி திரும்பி எல்லாம் அழகு பார்த்து போலாம். சோ அந்த இது இல்லாம இந்த இதயம் சுத்தமடையும் பொழுது, மனசு சுத்தப்படுத்தப்படும் பொழுது நம்முடைய உண்மையான ரூபம் ஆத்மா அப்படிங்கிறது நமக்கு வெளிப்படுத்தப்படும். சோ அதனால இந்த எளிமையான வழிமுறையை கொடுத்து சைத்தன்ய மகாபிரபு நம்முடைய அனர்த்தங்களை அகற்றி எப்படி அவர் வந்து இந்த திக்விஜய் பண்டிட்டையும் வந்து பக்தராக்குனாரோ அது மாதிரி எல்லோரையும் பக்தராக்குறதுக்கு தான் சைத்தன்ய மகாபிரபு தோன்றியிருக்கிறார். சோ அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நாமளும் அதே பாதையை கடைபிடிக்க வேண்டும். நாம யாரையும் அழிக்கிறதுக்காக இருக்கக்கூடாது. அதுக்கு மாறாக அவர்களை பக்தராக்குவதற்கு நம்மளாலான எல்லா முயற்சியும் எடுக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இன்னும் ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இருக்குது. ஸோ பக்தர்கள் ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். ஹரே கிருஷ்ணா. அந்த பாட்டு எழுதுனார் பேர் என்ன? ஒரு பாட்டு கேசவ காஷ்மீரி இல்லாட்டி திக்விஜய் பண்டிட்னு சொல்லுவாங்க. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.
ஹரே கிருஷ்ணா, நீங்க கீழே கேட்கலாம். பிரபு நல்லா ஆன்சர் கொடுப்பாங்க. ஏதோ கேள்வி சந்தேகம் தான் கேட்கலாம். மாதாஜி, பிரபு எதுவும் கேள்விகள் இருக்கா, சந்தேகங்கள் இருக்கா? மகாபிரபு பத்தி, ஆன்மீகத்தை பத்தி, மகாபிரபு பத்தி. ஐ திங்க் ஓகே நினைக்கிறேன் பிரபு. எஸ் பிரபு. பிரபு எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லணும். பிரபு வந்து என்னது, அவங்க வந்து இஸ்கான் பெரம்பூர் நார்த் சென்னை இருக்காங்க. அவங்க வந்து கோயில் வந்து அவங்க கட்டிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து யாராவது உங்களால முடிஞ்ச பண உதவிகள், லட்சுமி உங்களால கொடுக்க முடியுதா தாராளம் கொடுக்கலாம். பிரபு, நீங்க ஏதாச்சும் அந்த எதுவும் பேங்க் அனுப்புறது இருந்தா நீங்க அனுப்பிவிடுங்க, நான் குரூப் ஷேர் பண்றேன். சரி பிரபு. நம்மளால முடிஞ்ச ஒரு சிறு உதவி பிரபு. சரி Okay, பிரபு. பிரபு. Thank you. நம்மளுக்கு Thank you. சிரமம் பார்க்காம வந்து நம்மளுக்கு வந்து இந்த கௌரவ லீலாவை வந்து அருமையாக செஞ்சு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றி பிரபு. தேங்க்யூ சோ மச். பஞ்சாக்கல்பதர பச்ச கிருபா சங்ககிய பச்சா பைதானா பாவனுக்கு வைஷ்ணவ நமோ ஆனந்த கூட வைஷ்ணவரம் கீஜே. இந்த இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் உறவு இன்னும் நிறைய தொடரணும். நீங்க நிறைய தடவை இன்னும் வரணும். கண்டிப்பா நல்ல எக்ஸ்பிரஷன் கொடுக்கணும். உங்களுடைய பகவானுடைய கருணை எல்லாம் பிரபா கருணை வரும். ஓகே ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ஹரே ப்ரோ. கிருஷ்ணா. Thank you. ஹரே கிருஷ்ணா. கண்டிப்பா